இன்று நாம் கூட்டு உறுதி நுண்ணியல் அளவில் எவ்வாறு இந்த சுழலியல் கணக்கு முறை பதியலாம் என்ற அந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்கிறோம். இந்த சுழலியல் நுண்ணியல் அறிவு ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித இனத்திற்கே உண்டான ஒன்று என்று இந்த பதிவினை தொடர்ந்து மேற்கொள்கிறோம். இந்த கூட்டு உறுதி மனப்பான்மை பன்முக கல்வி ஆற்றலில் சிறந்து விளங்க வேண்டும். இது இந்த பதிவு அனைத்து கல்விசார் நடைமுறை கல்விக்கும் மிகவும் பொருந்தக்கூடியது. எனவே இதை கரந்துரை பாடத்திட்டமாக தங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். கரந்துரை பாடத்திட்டமாக பகிர்ந்து கொள்வது வெளிப்பாடு. கரந்துரை என்பது கலந்து பல்வேறு துறைகளில் உள்ள அந்த பன்முக கல்வி நிலையை, பன்முக ஆற்றலை, மனித இனத்திற்கு புரிந்த ஒரு சில கருத்துக்களை பன்முக கல்வி மூலம் இந்த பதிவினில் மேற்கொள்கிறோம். இவை காலந்தோறும் நமது கணிப்பு நிலையில் கணக்கியல் முறையில் நிர்ணயிக்கலாம் எனவும் கூறி இந்த கூட்டு உறுதி நுண்ணியல் அளவில் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம். இந்த தேதி, நேரம் இவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய பதிவுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அலகு போன்றவையெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பதிவில் மேற்கொள்வது. நிலுவை, குறிப்புள்ளி, குறிப்புகள் இது போன்ற இந்த குறிப்பு புள்ளிகள் எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அறிந்து புரிந்த ஒரு நிலை. இவை நமக்கு புவி தந்தவை என்று புதிய விசை என்று நாம் கூறுவோம். இந்த புவி தந்தவை. எனவே அந்த புதிய விசை நாள்தோறும் நமக்கு மாறக்கூடியது. நாம் வாழும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வாழும் மனித இனம் வாழும் நிலைக்கு ஒரு உறுதுணையாக என்றும் இருக்கும். அந்த நிலையில் இந்த கணக்குகளில் மூலதன முதன்மை பெயரு எடு என்று அந்த பதிவினை ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் ஒரு மணித்துளியும் நாம் வேலை செய்யும் பல்வேறு முகமான ஆற்றல்களும் இயற்கை தான் நமது உயிராதாரத்தை பெருக்கக்கூடியது. அந்த உயிராதாரம் நாம் கணிக்கும் இந்த காலகட்டத்து கணிப்பை விட நமக்கு உறுதுணையாக எந்த காலகட்டத்திலும் எல்லா உயிரினத்திற்கும் உள்ளதுதான். அந்த கணிப்பு நிலையில் ஒரு சில நுண்ணிய ஆற்றலை கொண்டு அந்த இலக்கு நோக்கி செல்லும் அந்த இலக்கியம் நமக்கு ஒரு புரிதலை நிலைப்படுத்த வேண்டும் என்று இந்த கணக்கியல் முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது. அவை நாம் எண்ணும் எண்ணத்தில் அவை இந்த காலகட்டத்தில் இந்த கணினி எணினியியல் என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல், அனைவரும் பயன்படுத்த வேண்டிய ஒன்று, டிஜிட்டல் எணினியியல் என்று கூறுவோம். அந்த எணினியியல் கொண்ட டிஜிட்டாலஜி என்று சொல்லக்கூடிய அந்த எணினியியல் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் உதாரணமாக இன்று நாம் ஒரு காலக்கணக்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்று நாளிலிருந்து கூட இந்த கணக்கியல் முறையை பயந்து கொள்ளலாம். இந்த அடிப்படை சுழலியல் கணக்கியல் இன்று நாம் நடைபெற வேண்டிய இந்த நிமிடம், இந்த நொடி, இந்த நொடித்துளி கூட இந்த கணக்கியல் முறையை எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு நாம் செலுத்த வேண்டிய ஒன்றே ஒன்று, இயற்கைக்கு புறம்பாக நடக்காமல் இருப்பதுதான். இந்த இயற்கை நமக்கு எவ்வளவு ஆதாரத்தை தருகிறது என்பதற்கான இந்த பதிவு தான் தங்களிடம் பகிர்ந்து கொள்வது. கிட்டத்தட்ட இந்த இன்று காலை 6 மணிக்கு மரத்தில் நீர் ஊற்றுதல், இவை இவ்வாறு செய்தால் நமக்கு கிட்டத்தட்ட அந்த கூட்டு உறுதி நுண்ணியல் நமக்கு ஒரு ஆதாரத்தை தரும். இது நமக்கு பற்றுதல். இந்த பற்றுதல் இயற்கை தந்த மூலதளம். அடிக்கடி இந்த பதிவினில் கூறுவது இயற்கை தந்த மூலதளம். இவை நமது மூலதளம், புவி தளம். இந்த இணையதளம் அந்த பதிவினை தங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறது என்பதனை இதன் மூலம் நமது கணக்கியல் நம் வாழ்வாதாரத்திற்கு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உயர்வு நிலை. இந்த புதிய விசையாகிய புவி என்றும் நம்மை காத்து கொள்ளக்கூடிய அந்த நிலையினை கருத்தாக்கமாக கொண்டுதான் இவை பற்றுதலாக நாம் பற்றி நமக்கு வரக்கூடிய அந்த இயற்கை மரத்திற்கு நீர் ஊற்றி அந்த நீர் ஊற்றுதல் நமக்கு எவ்வாறு மூலதனமாக உயர்வு பெறுகிறது, ஒவ்வொரு மரமும் நமக்கு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு. இவை ஒரு எடுத்துக்காட்டு தான். அளவீடுகள் நமது அவரவர்கள் சார்ந்த துறைக்கேற்ப அந்த கறந்த துறை பாடத்திட்டமாக வெளிப்படையாக, கறந்த துறை மறைமுகம் அல்ல, வெளிப்படையாக அனைவருக்கும் தெரிவிக்கலாம். இந்த
வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டியவைகளில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த கணக்கு இயல் கணிப்பு நிலை, ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறக்கூடிய அந்த பல்வேறு அறிவாற்றல் நிலை, இந்த மின்சார சேமிப்புக்கும் நாம் இந்த காலகட்டத்தில் கடந்த 500 600 ஆண்டுகளாக இந்த மின்சார சேமிப்பு எவ்வாறு நமக்கு நிலைத்துள்ளது என்பதற்குண்டான ஒரு அழகு. அது அழகு என்பதை நாம் கூட்டு உறுதி நுண்ணியல் அளவில் cumulative அசர்டைன் மேட்ரிக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நுண்ணியல் அளவில் நாம் மதிப்பிடுகிறோம். இது ஆங்கிலத்தில் தொடர்கிறோம். இது தமிழில் சொல்ல வேண்டும், பன்முக கல்வி நிலை நடைமுறை கல்வியாக பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்களுக்கும் தமிழ் முதற்கொண்டு அறிவியல் சார்ந்த நிலை வரை நாம் கணக்கியலிலும் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக நிலைப்படுத்த பட வேண்டியவை. இந்த மின்சார சேமிப்பு இதன் மூலம் நாம் மரத்தில் நீர் ஊற்றுவதன் மூலம் கிட்டத்தட்ட நமது அந்த கூட்டு உறுதி மனப்பான்மை நமக்கு பற்றுதலாக கூடி கிட்டத்தட்ட 3.50 இந்த வரவாக நமக்கு நிலைக்கிறது. இவை ஆற்றல் சேமிப்பு நிலை. நாம் மரத்திற்கு நீர் ஊற்றும் மரம் வளர்ப்பது நிலை கிட்டத்தட்ட ஆற்றல் சேமிப்பு நிலை. இதை ஒரு நிறுவனமாக ஒரு ஒவ்வொரு மனிதருக்கும் இவை நாம் பயன்படுத்தப்படும் எரிபொருள் ஒரு கணக்கீடு தான். இவை நாம் பயன்படுத்தப்படும் அந்த எரிபொருளை பட்டுதலாக குறைக்க வேண்டும். இந்த குறைப்பது நிலை கண்டிப்பாக நாம் பயன்படுத்த வேண்டிய இன்றைய பொருட்களும் நாம் பயன்படுத்தப்பட வேண்டியதுதான். அவை ஒரு மதிப்பீடு குறைப்பதற்காக உண்டான ஒரு நிலை. அந்த நிலை நம்மை நாமே ஒரு பயன்படுத்தும் நிலையில் நடைபெற்றால்தான் ஒரு நிலைப்பெருக்கமாக இருக்கும். அதனால் இந்த எரிபொருள் நிலையை நாம் அந்த குறைத்து மதிப்பிட வேண்டும். இந்த குறைத்து மதிப்பிடுவது நமக்கு ஒரு உகந்த நிலை. அந்த உகந்த நிலை என்பது கிட்டத்தட்ட அந்த அந்த கரிம நிலை இன்று நாம் பயன்படுத்தப்படும் கிரீன் கார்பன் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடியவற்றுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவை. அந்த அளவீடுகள் மாறலாம். இன்று 1% குறைத்த நிலை அந்த வரவாக நாம் அந்த 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 பற்றுதலை கொண்டு வரவாக அந்த நிலைப்பட்ட நிலை நமக்கு கிட்டத்தட்ட 2.50 அந்த கரியமில வாயு கூடக்கூடிய நிலை. இன்று நாம் அதை குறைத்து கொண்டிருக்கிறோம். இந்த குறைப்பு நிலையை அன்றைய தினமே அன்றைய நாளை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த எடுப்பு நிலை நமக்கு ஒரு உறுதுணையாக இருந்து நமக்கு அந்த பயன்பாட்டினையும் மறுபடியும் அது மறுசுழற்சி நிலையும் நல்ல பயன்பாட்டினை தரும் என்பதை கருத்தாக்கமாக கொண்டு இந்த பதிவு மேற்கொள்ளப்படுகிறது. இவை மேலும் அதே நாளில் இன்று எந்த நேரத்தில் நடைபெறுகிறதோ அதை கருத்தாக கொண்டு அதை கழிவு நிலையை பிரித்தல் வேண்டும். அவ்வாறான பிரித்தல் நிலை ஒரு அளவீடிற்காக அதை கூட்டி அதை குறைத்து இந்த கிட்டத்தட்ட அந்த அளவீடுகள் 3.25 என்று நாம் சொல்லலாம். இந்த அளவீடுகள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அந்த அளவீடுகள் கிட்டத்தட்ட அதே நிலைக்கு வந்து சேரும். இந்த கழிவு பிரித்த நிலை நாம் ஒரு வேளை இன்று கழிவு பிரித்த நிலை நாம் அந்த கழிவு என்று சொல்லி தூக்கி எறிகிறோம். அது மறுசுழற்சி தன்மையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக அது வரவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதையும் நமக்கு ஒரு உறுதுணையாக வாழ்வாதாரத்துக்கு என்று நிலைப்படுத்தக்கூடிய எக்காலகட்டத்தில் மனித இனத்திற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு மறுசுழற்சி நன்மை. அந்த நன்மையை நாம் கருத்தாக்கமாக கொள்ள வேண்டும். இது தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதற்காக அன்று மாலையே நாம் அந்த மரக்கன்று நடுதலை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் போது இவை நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அந்த உறுதுணையின் கணக்கீடு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 8.25 அந்த நாளே நாம் ஒவ்வொரு நாளும் அந்த மரக்கன்று நடுதல் முறை அந்த நாளே உயிரியல் சொத்து உயர்வாக நமக்கு நிலைபெறும். அவ்வாறான இந்த பற்றுதல் நாம் கொள்ளும் அந்த பற்று நிலை கூடிய போதிலும் அது வரவு நிலையாக குறைந்து ஒவ்வொரு நாளும் அந்த நாள் குறிப்பேட்டில் கணக்கியல் மேல் பன்முக ஆற்றலில் பன்முக நடைமுறை கல்விகள் இதை நாம் கல்வி நிறுவனங்கள் முதல் அரசாங்கம் வரை ஒவ்வொரு தனியார் நிறுவனம் வரை ஒவ்வொரு தனிப்பட்ட நிறுவனங்களும் இதை பயன்படுத்தினால் அதனுடைய பற்று அந்தந்த நாளுக்கு நமக்கு பயனாக இருக்கும் என்பதனை கருத்தாக்கமாக கொண்டு இந்த
நாள் நிலுவையில் அந்த நாள் நிலுவையில் இந்த பயன்பாட்டினை அந்த மொத்த பற்றுநிலை 9.25 ஆகும். அந்த நாள் நிலுவையில் அவை ஒன்றாக குறைத்து இந்த நிலுவை நிலை நமக்கு ஒரு ஆதாரத்தை தரக்கூடியது. அன்றே நமக்கு ஆதாரத்தை தரக்கூடியது. அன்றே நமது கணிப்பியலுக்கும் கணக்கியலுக்கும் நடைமுறை கல்விக்கும் பொருந்தக்கூடியது. இவை அன்றாடம் நாம் நாள்தோறும் நாம் செய்யும் அந்த கணக்கு நிலையில் கணக்கு இருப்பில் இவை ஒரு இறுதி நிலுவையாக வைத்தால் நமக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும். இதை மாத முடிவாக கொள்ளும்போது ஒவ்வொரு மாதத்திலும், அதே போல ஆண்டு நிலையாக கொள்ளும்போது அந்த ஒவ்வொரு ஆண்டிலும் இவை நிலைப்படுத்தப்படலாம். அந்த நிலுவை நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நிலை இன்று கணக்கிடப்படும் முறை இந்த சுழலியல் கணக்கியல் முறையில் எடுத்துக்கொண்டால் இந்த நிலைமை மாறும் என்பதனை நமது பல்வேறு ஆய்விதழ் அறிக்கையில் கடந்த ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் சென்ற அந்த பதிவு அது தமிழ் வரலாற்றில் கணக்கியல் முறையில் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என அனைத்து வல்லுநர்களும் அனைத்து அறிவுசார் நிலையில் உள்ள வரலாற்று சார் நிலையில் உள்ள கணக்கியல் ஆய்வாளர்கள் நமது பூம்புகார் நகரத்தின் அந்த அடித்தட்டு நிலையை எடுத்து கூறிய போது அனைவரும் அங்கு ஒரு மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அதையே இந்த ஆண்டும் ஒரு பதிவினில் ஆய்விதழ் அறிஞர்களுக்கு சமர்ப்பித்துள்ளோம். ஆய்விதழ் அறிஞர்கள் உலக அளவில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆய்விதழ் பதிவில் நிலை பெற்றுள்ளது. அதே போல இந்திய நாட்டிலும் எமக்கு ஒரு சிறந்த ஒரு வல்லுனர், இந்த சுழலியல் கணக்கிகளில் சிறந்த வல்லுனர் என்று ஒரு குறியீடும் தந்துள்ளார்கள் என்பதனை கூறுகிறோம். இவை எனக்கு கிட்டத்தட்ட நான் பள்ளி படிப்பு முடிந்து புதுமுக வகுப்பு நுழைந்து பின்னர் கூட்டுறவு மேலாண்மை படித்த பிறகு, கூட்டுறவு மேலாண்மை தமிழ் மொழியில் படித்த பிறகு தான் கூட்டுறவு மேலாண்மையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சமயப்பா கூட்டுறவு பயிற்சி நிலையில் யாம் கற்ற அந்த தமிழ் சார்ந்த அந்த கணக்கியல் முறை இன்று இந்த பதிவியலுக்கு மேற்கொள்ளப்படுவது எமக்கு மிக சிறந்த மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. அந்த பதிவு நிலை அனைவருக்கும் தமிழ் மொழியிலும் நாம் அந்த பதிவினை பாடத்திட்டத்தில் கரந்துரை பாடத்திட்டம் வெளிப்படையான பாடத்திட்டம், மறைமுகம் அல்ல. பல்வேறு அறிஞர்கள் மறைமுகம் என்று கூறுவார்கள். இந்த கரந்துரையை மறைமுகம் அல்ல, இது வெளிப்படையான திட்டம், வெளிப்படையான கல்வி திட்டம். இவற்றை நாம் இந்த நிகர நுண்மதிப்பு நிலையில் இந்த SOEA என்று ஆங்கிலத்தில் தொடர்ந்து பெறுகிறோம். அந்த நிலையில் இந்த மொத்த பற்று மொத்த வரவு நிலையும் ஒவ்வொரு ஆண்டும் மதிப்பிடலாம். இது அந்தந்த பொருளிற்கேற்ற அந்தந்த நிறுவனத்திற்கேற்ற அந்த யார் யார் எந்தெந்த தொழிலில் ஈடுபடுகிறார்களோ அந்த தொழிலுக்கேற்ப பன்முக நடைமுறை கல்வி ஆற்றலை கொண்டது. இது ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடித்துளியும் இந்த கணினி முறையில் நாம் கையேட்டில் எழுதும் அந்த நிலையில் வரை இவை பதியலாம். இவை எந்த விதமான பதிவு நிலைதான் முக்கியமாக தவிர வேறு ஒன்றுமில்லை. இந்த பதிவராக எமது பதிவு இந்த அனைவருக்கும் சென்று இது பயனடைய வேண்டும் என்ற கருத்தாக்கத்தில் இந்த அமைப்பை ஒரு பதிவாக தமிழகம் தொடர்ந்து வருகிறோம். இவை நமக்கு ஒரு மூலதன விகிதம் என்று அந்த கணக்கீட்டு முறையில் நாம் கூறலாம். இவை ஒரு நமது தொடக்க இருப்பாக அந்த நிலையை எவ்வாறு மாதத்தில் சேர்கிறது, அது எவ்வாறு பயன்பாடு இழப்பீடாகிறது, அதனால் எவ்வாறு இறுதி ஆகிறது, இந்த இருப்பு வளர்ச்சி விகிதம் எவ்வாறு நிலை பெறுகிறது, இருப்பு பாதுகாப்பு விகிதம் எவ்வாறு நிலைபெறுகிறது என்பதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். இவை பல்வேறு நிலையில் அந்த கார்பன் ட்ரேடிங் என்று சொல்லக்கூடிய கார்பன் சுழற்சி நிலை நாம் அதை குறைத்து மதிப்பிடுகிறோம். அந்த குறைத்து மதிப்பிடும் நிலையை மாற்றி இவை நம் வாழ்வாதாரத்துக்கு எவ்வாறு மரம் போன்று நாம் செய்யும் தொழில் போன்று ஒவ்வொரு நிலையும் நமது நேர்மறை சுழலியல் நிலையில் மேம்பாட்டு தேவை எவ்வாறு நமது புதிய விசையாகிய புவி நாள்தோறும் நமக்கு பயன்பெறுகிறது என்பதற்குண்டான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த பதிவு என கூறி இந்த பதிவினை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இது போன்று பதிவுகள் நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்ற காரணத்தினால் இவை ஒவ்வொரு நொடித்துளியும் நாம் கணக்கிடலாம்.
அந்த எந்த நொடித்துளி நாம் அந்த தொழிலை ஆரம்பிக்கிறோமோ அந்த நொடித்துளியிலிருந்து ஆரம்பிக்கலாம். அந்தந்த காலகட்டத்தில் இருந்ததற்காக இன்றைய நிலையை எடுத்துக்கொண்டுள்ளோம். இவை மிகவும் சிறப்பு நிலையாக இறுதி நிலை வரை, இருப்பு நிலை வரை, தணிக்கை நிலை வரை, உலகத்தர சான்றிதழ் பெறும் வரை இவை கணக்கிடலாம் எனவும் கூறி இந்த கூட்டு உறுதி நுண்ணியல் அளவில் இந்த பகுதியை தங்களிடம் வெளிப்படையாக கலந்துரை பாடத்திட்டமாக எந்த எந்த பல்கலைக்கழகம், எந்த பாடத்திட்ட அலுவலர்களும், எந்த பாடத்திட்ட வல்லுநர்களும் இதை தொடர்ந்து கடைபிடித்தால் இந்த நிலை நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்ற காரணத்தினால் தங்களிடம் இந்த பகிர்ந்து கொள்கிறோம். இவை நமக்கு என்றும் சிறப்பான ஒரு தன்மையை அளிக்கக்கூடியது என கூடி இந்த சுழலியல் கணக்கு பதிவு நிலை நம்மை ஒரு சிறந்த பாடத்திட்ட அளவில் நம்மை உறுதிப்பட கூறலாம் என கூறி அடுத்த பகுதியாக எவ்வாறு பயிர்த்தொழில் நிலைபெறுகிறது என்பதனை அடுத்த பதிவாக நாம் மேற்கொள்ளலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். அனைவரும் இந்த பன்முக கல்வி நிலையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.